தேவனை விட்டு இருதயம் எப்படி விலகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். இப்போ என்னாச்சு? சிலர் நல்லாதான் போயிட்டு இருந்தாங்க, சிலர் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க? சாத்தானை பின்பற்றி விலகி போய்விட்டார். எப்படி போயிருப்பாங்க? தேவனோடு கூட இருந்தவங்க சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார். எப்படி பின்பற்றி இருப்பாங்க? கவனமாக கேட்டுங்க. அதாவது இந்த சாத்தான் இருக்கிறானே, பாவம் செய்யும்படி தூண்டுவான். இப்போ இந்த இருதயத்தில் தூண்டுறான் பாவம் செய்யும்படி. எப்படின்னு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. பாருங்க, இருதயத்தை தான் தூண்டுறான், வேற ஒன்றும் இல்லை. அவரை காட்டி கொடுப்பான்னு இருதயத்தை தூண்டுறான். இருதயத்தை தூண்டணும். இது வரைக்கும் இந்த யூதாஸ் காரியோத் இயேசுவோடு எசைஞ்சு போயிட்டுருக்கிறான். எசைஞ்சு தான் போயிட்டுருக்கிறான். 3.5 வருஷம் எசைஞ்சு போயிட்டுருக்கிறான். இந்த 3.5வது வருஷத்தில் இந்த சாத்தான் தூண்டுறான். காட்டி கொடு அப்படின்னு தூண்டுறான். இப்போ இருதயத்தில் தான் தூண்டுறான். இருதயம் பொல்லாத இருதயம் தேவனை விட்டு விலகுது பாருங்க. இப்போ என்ன நடக்குது? போடா பிசாச அப்படின்னு அவன் இருதயத்தில் எழுத்து நின்றுருந்தான்னா, சாத்தானுக்கு எழுத்து நின்றுருந்தான்னா, இந்த சாத்தானால் ஜெயிச்சிட முடியாது. இவன் என்ன பண்ணிட்டான்? 27ஆம் வசனத்தை படிங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இதுவரைக்கும் இருதயம் தேவனோடு கூட எசைஞ்சிருக்குது. இப்போ தூண்டுறான். அவரை காட்டி கொடு, காசு கிடைக்கும்னு சொல்லி தூண்டுறான். அப்படி தூண்டும் போது அந்த இருதயம் பொல்லாத இருதயத்துக்கு அவன் வழி என்ன பண்ணிட்டான்? இடம் கொடுத்துட்டான். இப்போ சாத்தான் உள்ளே புகுந்தான். அவன் நேரம் காட்டி கொடுக்க போயிட்டான். எப்படி இது நடந்தது? வேற ஒன்றும் இல்லைங்க. சாத்தான் ஒரு உருவத்தில் வருவான், அவன் அப்படி பேசுவான். அப்படிலாம் கிடையாது. இருதயத்தில் தான் சாத்தான் தூண்டுவான். காட்டி கொடு, போய் சொல்லு, திருடு அப்படின்னு சொல்லி தூண்டத்தான் செய்வான். இது பொல்லாத இருதயம். இப்போ நம்ம இருதயம் அவரோடு எசைஞ்சிருக்கணும். ஆனால் பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ளே இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். எதுக்கு? தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான பொல்லாத இருதயம். இந்த பொல்லாத இருதயம் இருக்குல்ல, அது தேவனை விட்டு விலக செஞ்சிடும். எப்படி? சாத்தான் பாவம் செய்ய தூண்டும்போது இவங்க அந்த தூண்டுதல்னாலே இருதயத்தின் எண்ணத்தின பாவம் செய்ய போயிடுறாங்க. இருதயத்தினாலே என்ன போயிடுறாங்க? மோசம் போயிடுறாங்க.